மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நிர்மலா தேவி இந்த பெயர் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு பெரிய லெவல்ல பத்திரிகை உலகமே மிகப்பெரிய லெவல்ல எழுதி தள்ளிய மிக முக்கியமான பெயர். இதுல இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வாசிச்சிருக்காங்க. சுமார் 10 ஆண்டுகள் நிர்மலா தேவி அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. அவர் ஒரு ஆள் தான் குற்றவாளி, மற்ற 2 பேர், அதாவது அவருடன் குற்றம் சாட்டப்பட்ட மற்ற 2 பேருமே குற்றவாளிகள் அல்ல என போதிய ஆதாரங்கள் இல்லை. இந்த நிலைமையில் இந்த நிர்மலா தேவி விவகாரம் இருக்குல்ல, இதுல சில முக்கியமான கேள்விகள் இருக்குது. முக்கியமான மர்ம முடிச்சுகள் அவளுக்காமே முடிக்கப்படுது. அதுதான் இங்க ஆளும் தரப்பின் மீதும் பத்திரிகை மீதும் மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குது. அது என்னென்ற விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிர்மலா தேவி யாரு, அவங்க பின்னணி என்ன, இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதை தெளிவா பார்த்துட்டு விஷயத்துக்குள்ள வரலாம். அது என்ன அப்படின்னா, நிர்மலா தேவின்றவங்க யாரு அப்படின்னா கணித பேராசிரியர், உதவி பேராசிரியர், அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன் மேத்தமெட்டிக்ஸ், கணித உதவி பேராசிரியராக அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரியில அவங்க வேலை பார்க்குறாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய காமராஜர் கல்லூரியிலே வேலை பார்க்குறவங்க அப்படின்னு நினைச்சிடாங்க. கிடையாது. மதுரை காமராஜர் கல்லூரிக்கு கீழே வரக்கூடிய கல்லூரிகளில் ஒரு முக்கியமான கல்லூரியான அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் அவங்க உதவி பேராசிரியர். முதலாவது இந்த உதவி பேராசிரியர் கூடிய அவங்களுடைய வயது இப்ப 52. அதற்கு முன்பு இதே துறையில் அவங்களுக்கு சுமார் 15 வருடங்களுக்கு மேல அனுபவத்தோட தான் அந்த கல்லூரியில் அவங்க வேலை பார்க்குறாங்க. இதுல அவங்க குடும்ப பின்னணியை பெரிய அளவில் இழுக்க விரும்பல, இருந்தாலும் முக்கியமான பின்னணி தேவை. அதற்காக சொல்றேன். அருப்புக்கோட்டையில் கூடிய ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டர், அவர் தான் அவங்களுடைய கணவர் சரவண பாண்டியன் அவர்கள். சரவணன் பாண்டியன் அவர்களுடைய மனைவி தான் இந்த நிர்மலா தேவி. இவங்க உதவி பேராசிரியர். இவங்களுடைய கணவர் ஒரு பகுதியில் ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டர். இது நல்லா யாத்து வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் சரியா புரிஞ்சாதான் இவங்களோட ப்ரொஃபைல் என்னன்னு தெரியும். இந்த ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய இந்த லேடி என்ன மூவ் பண்ணாங்கன்னு விஷயம் புரியும். இப்ப இந்த நிர்மலா தேவி செய்த விவகாரம் என்ன அப்படின்னா, இவங்க மீது 2 பேர் புகார் கொடுக்குறாங்க. 2 பேர். முதலாவது என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்ட 5 மாணவிகள். 2வது என்ன அப்படின்னா, அந்த கல்லூரியுடைய செயலாளர். இந்த 2 பேருமே புகார் அவங்க மீது தெரிவிக்கிறாங்க. என்ன புகார் அப்படின்னா, இவங்க அவங்களுக்கு கீழே கூடிய 5 மாணவிகளை, 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய 5 மாணவிகளை போன் மூலம் கூப்பிட்டு தனக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு மார்க் நல்லா கிடைக்கும், எதிர்காலம் நல்லா அமையும். அதோட சேர்த்து இங்கேயே எதிர்காலத்தில் படிக்கிறதுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். அதோட சேர்த்து பைனான்சியலா, அதாவது பண உதவியும் கிடைக்கும். இந்த விதமாக 5 பெண் குழந்தைகளை வச்சு அவங்க பேசின அந்த ஆடியோ லீக் ஆகுது. அவங்க 5 பேர்ட்டையும் பேசியிருக்காங்க. அந்த குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னா, இல்ல இது சம்பந்தமா இதுக்கு மேல நாங்க பேச விரும்பல, இதை பத்தியான விஷயங்கள் இனிமே பேசுறதுக்கு எங்களுக்கு போன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதை ரெக்கார்ட் பண்றாங்க. அந்த ரெக்கார்டு இருக்குல்ல, அந்த ரெக்கார்டுக்கான சுருக்கமான விஷயத்தை நான் போட்டு காமிக்கிறேன். அதுக்கு முக்கியமான விஷயத்துக்குள்ள வரேன். ஓகே, குட், வெரி குட். இப்போ வேற வீட்டுல யாரும் தெரியவங்க யாரும் இருக்காங்களா? இல்ல ஒரு பெரிய ஹையர் அபிஷியல். ஏன்னா எல்லாருடைய சீக்கிரட்டும் இதுல முக்கியம். என்னன்னா, இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சில விஷயங்கள் நம்ம சீக்கிரட்டா தான் பண்ண வேண்டி இருக்கு. சில விஷயம் அந்த சீக்கிரட்டா பண்றதுனால உங்களுடைய அகாடமிக் சைடும் என்னால தெரியல, உங்களை 4 பேரையும் பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும் வித்தவுட் எனி டிஃபிகல்டிஸ். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அவங்க சில விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சில விஷயங்களுக்காக எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா நீங்க ஈஸியா புரிஞ்சுப்பீங்க அப்படின்றதுல நான் நம்புறேன். சில விஷயங்கள்ல அவங்க கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பினான்சியலும் நல்ல சப்போர்ட்டிவ் இருக்கும். நல்ல சப்போர்ட்டிவ் நீங்க எதிர்பார்க்காத அளவு இருக்கு. என்ன இன்னும் கொஞ்சம் பேசணும். அகாடமிக்கலும் நல்ல சப்போர்ட் இருக்கும். பட் நீங்க இது வெளியே 4 பேருக்கு தெரியாத அளவுக்கு என்ன அது அட்டையும் அதை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கூட பிளான் பண்ணி என்ன அமௌண்ட் வர்றத அக்கௌண்ட் நம்பர் ஓபன் பண்ணி உங்களுக்கு அதுல போட்டு விட்டுறேன். இப்போ ஒரு விசி போஸ்ட் வருதுன்னு வச்சுக்கிறேன். விசி போஸ்டுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இல்லாம வராது. பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸோட தான் ஈஸியா வர்றாங்க. அப்போ இந்த டிஎன்பிசி குரூப் அந்த லொட்டுலத்துக்கு இந்த சமாச்சாரம் கூட கவனிக்க முடியும். ஏன்னா என்னடா இதுக்கு மேல இத பத்தி பேச வேணாம். இந்த குறிப்பிட்ட வாய்ஸ் ரெக்கார்டுல இதுதான் அவங்க மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கான முக்கியமான ஆதாரம். இன்னைக்கு அவங்க சிறைக்கு போறதுக்கும் முக்கியமான ஆதாரமா இருக்குது. இந்த ஒரே ஒரு ஆடியோ ஃபைல் எடுத்து அவங்க என்ன எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டம் முதலாவது, 2வது விபச்சார தடுப்பு சட்டம் 2வது, 3வது தொழில்நுட்பங்களை தவறா பயன்படுத்துறது,
இந்த மாதிரி முக்கியமான 5 பிரிவுகளில் அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. அந்த வழக்கு பெரிய பூதாகரமாக வெடிக்கவே அந்த வழக்கு யாருக்கு மாற்றப்படுதுன்னா சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. அப்படி மாற்றப்படும் போது கூடுதலாக 2 நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. அந்த 2 நபர்கள் யாருன்னா இன்னொரு உதவி பேராசிரியர், அவர் பேர் முருகன், இன்னொரு ஆராய்ச்சி மாணவர், அவருடைய பேர் கருப்புசாமி. இது 2 பேர் கைது செய்யப்படுறாங்க. இதோட மேற்கொண்டு யாருமே கைது செய்யப்படவே இல்லை. அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இது வரைக்கும் வந்தது இன்ஃபர்மேஷன். இதை வச்சுக்கிட்டு பக்கம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. யாரு? முக்கியமாக நக்கீரன் போன்ற பத்திரிகைகள் என்ன பண்றாங்கன்னா தீவிரமாக, அது வந்ததுமே அடுத்த நிமிஷம் இந்த பத்திரிகைகள் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப தீவிரமா இதை பத்தி எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுல நக்கீரன் அதிகபட்சமா உச்சபட்சமா போய் இங்க ஆளுநர் தான் இந்த வேலையை எல்லாருமே பார்த்தது, ஆளுநருக்கு தேவையான சப்ளை தான் இங்க நடக்குன்ற அளவுக்கு முழுமையாக எழுதி தள்ளினாங்க. அந்த அட்டைப்படங்கள்லாம் அவ்வளவு கூசும். அந்த அளவுக்கு அட்டைப்படங்களை போட்டு நிர்மலா தேவி, பன்வாரிலால் ஆளுநர் இருக்கார் இல்லையா, அவரோட பேர், இவங்க 2 பேரையும் முழுமையாக காலி பண்ணு திட்டமிட்டு வேலை பார்த்தது அவர். இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த விவகாரத்தில் எதை நோக்கி போயிருக்கணுமோ அதை நோக்கி போகாம முக்கியமான குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிற நோக்கத்தோடையே இங்க பத்திரிகைகள், முக்கியமாக திமுகவுக்கு ஆதரவான பத்திரிகைகள் இதுல கூடுதல் கவனத்தோட எழுதி தள்ளினாங்கன்றது என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன் அப்படி சொல்றேன்னா, முதலாவது இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இப்படி ஒரு ஆடியோ உங்கள்கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது காவல்துறை விட்டுருங்க, உங்கள்கிட்ட அப்படி ஒரு ஆடியோ வருதுன்னா நீங்க என்ன செய்வீங்க? இது உறுதியான ஆதாரம் இருக்கு, சரி, அதன் அடிப்படையில் அந்த லேடியை கைது பண்ண போறது உறுதி. ஆனா நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையிலே இந்த நிர்மலா தேவி யாருக்கு வேலை பார்க்கறாங்க, இந்த நிர்மலா தேவி யாருக்காக இந்த வேலையை செய்யணும்? அப்ப அந்த புள்ளியை போய் பிடிக்க வேண்டியதுதான் இதுல அதி அவசியமானது. ஏன்னா இது கிடையாது மிருகம், அதாவது நிர்மலா தேவி மிருகம் கிடையாது. இதை ஏவி விட்டு மிருக பசியோட ஒன்று தெரியுது பின்னாடி. அந்த மிருகம் யாரு? அந்த மிருகம் தான் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த அம்மா வச்சு, சரியா? இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் அதே ஆடியோல என்ன தெளிவா சொல்லுவாங்கன்னா, தனக்கு பெரிய அடுத்தடுத்து உயர்வான பதவிகள் கிடைக்குமோ அதன் வழியாக உங்களையும் சேர்த்து நான் நல்ல உயரத்துக்கு கூட்டி போவேன்னு சொல்லுவாங்க. எனவே இவங்களுக்கும் அதுல பெரிய ஆதாயம் இருக்கிற விதமாக தான் பேசியிருப்பாங்க. அதில் கூடுதலாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பேங்க் எக்ஸாமோ இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ இல்லாட்டி நீங்க கல்லூரிக்குள்ள வந்து ஏதோ ஒரு பொறுப்புல உட்காரணும், இது எதுக்காக இருந்தாலும் சரி, இங்க அரசியல்வாதிகள் தொடர்பு இல்லாம நம்மளால செய்யவே முடியாது அப்படின்னு தெளிவா அழுத்தமா சொல்லுவாங்க. அதாவது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியை பத்தி இப்ப நான் தெளிவா சொல்லிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில கடந்த 25 வருஷம் 35 வருஷம் எடுத்து பாருங்க, அதனுடைய தலைமையில வந்து உட்கார்றாங்களே இவங்க எல்லா பேருமே பெரும்பாலும் 85-90% திமுகவுடைய ஆதரவாளர்கள் வந்து உட்காருவாங்க. அது வந்து கல்லூரி நிர்வாகத்துல மாணவர் நலனுக்காக வந்து உட்கார்றது கிடையாது. அது முழுக்க அரசியல் ஆக்குனது இந்த திமுக தான், நான் உறுதியா சொல்லுவேன். அது அதிமுக பங்கு இல்லை நான் சொல்லல. ஆனா பெரும்பாலும் இந்த கல்லூரிகள்ல, அதுவும் பர்டிகுலரா இந்த மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அதோட பதவிகளை நோக்கி நகர்றது இல்லையா, இதுல ஒரு பெரிய சண்டை இருக்கு. நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி ஆகட்டும், இந்த மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி ஆகட்டும், இதனுடைய தலைமை பண்புகளுக்கு உட்கார்றாங்க. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கருணாநிதி குடும்பத்துக்கு போய் சால்வை போடுறது, அவங்க காலில் போய் விழுகிறது, அவங்கள புகழ்ந்து பாடுறது, இந்த வேலை பார்ப்பாங்க. அந்த பதவிக்கு என்ன பெருமையோ அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. கருணாநிதி குடும்பத்தை புகழ்ந்து போடுவாங்க. இதையே நான் சொல்றேன்னா அந்த கல்லூரியின் மீது ஏகப்பட்ட அரசியல் அழுத்தம் இருக்கு, அரசியல்வாதிகளோட தலையீடு இருக்கு. அதோட பார்க்கும்போது நிர்மலா தேவி அவர்களுடைய இந்த போக்கு இருக்கு இல்லையா, இது உறுதியாக சந்தேகிக்க வல்லது. ஏதோ ஒரு பின்புலத்தில் அரசியல்வாதி இருந்திருக்கான்னு அவங்க சொன்ன ஒரே வார்த்தை தெரியுமா, ஆளுநர் வந்தப்ப நான் ஒரு வீடியோ எடுத்தேன் பாத்தீங்களா, அவர் பக்கத்தில் நின்று ஒரு வீடியோ எடுத்தாங்களாம். அந்த அளவுக்கு எனக்கு அங்கே பெர்மிஷன் கிடைச்சு நான் உள்ள போயிருக்கேன் அப்படின்ட்டாங்க. எனவே இவங்க என்ன பிடிச்சிட்டாங்க, அந்த அரசியல்வாதியை விட்டுட்டானுங்க. இவங்களுக்கு தேவை அந்த ஆளுநர் தான். ஆளுநரை வச்சு எழுதி தள்ளானுங்க. இந்த இடத்துல அந்த ஆளுநரை பத்தி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அந்த என்ன அப்படின்னா, இந்த பன்வாரிலால் இருக்கார் இல்லையா, இந்த பன்வாரிலால் வந்து இங்க ஆளுநராக, தமிழகத்துக்கு ஆளுநராக அறிவிக்கப்பட்டது வந்து அக்டோபர் மாதம் அறிவிக்கப்பட்டு அதோட இறுதியில் அவர் பதவி ஏற்றுக்கிறாரு. ஆனா இங்க முழுமையாக குடியேறது அவர் டிசம்பர் தாண்டி தான் குடியேறாரு. டிசம்பர் தாண்டி குடியேறி இந்த தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பு, அந்த ஆளுநர் மாளிகை, அதுல உட்கார்ந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது இல்லையா, இதுக்கே 10 மாசம் ஓடிப்போம். ஆனா இந்த சம்பவம் நடக்கிறது ஏறக்குறைய பிப்ரவரி மார்ச்ல, அதாவது ஆளுநர் வந்து உட்கார்ந்த 1 மாசத்துல எல்லா காலேஜில உட்கார்ந்துக்கிட்டு எந்தெந்த மாணவிகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வலைய போட்டு ஒரு நெட்வொர்க் உருவாக்கிட்டாரா. இது கேட்க நமக்கே காமெடியா இல்ல? இந்த நிர்மலா தேவி பேசுனது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அந்த நிர்மலா தேவி இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்பே அனுபவம் உள்ள ஆளு, இதே மாதிரியான பேசக்கூடிய ஆளு அப்படின்றது நம்மளால உறுதியா யூகிக்க முடியும். அப்ப அந்த ஒரு நபர் அவங்களுக்கு மேல இருக்காங்க, நிச்சயமா நிர்மலா தேவிக்கு தேவை இருக்கிற அவசியம் கிடையாது. அந்த 5 மாணவிகள் நிர்மலா தேவிக்கு தேவை கிடையாது, மேல யாருக்கோ தான் தேவை இருக்கு. அப்ப கல்லூரி நிர்வாகத்துக்கு அப்படின்னா கல்லூரி நிர்வாகம் தான் புகார் கொடுக்குது. அப்ப அதை பத்தின விவரங்கள் நமக்கு கிளாரிட்டி கிடைக்கல. ஒரு கல்லூரி நிர்வாகத்தினுடைய தலைமைக்காக அதை பண்ணாங்களா, இல்லாட்டி இந்த எம்கே யூனிவர்சிட்டியில் கூட ஏதோ ஒரு நபருக்காக பண்ணாங்களா, இல்லை ஒட்டுமொத்த எம்கே யூனிவர்சிட்டியும்
இங்கே அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்காக பண்ணாங்களா? இதுதான் அடிப்படையில் எழுப்ப வேண்டிய கேள்வி. கடை இந்த கேள்விகளுக்கு விடையை தேடினாதான் நம்ம முதல் குற்றவாளி, முக்கிய குற்றவாளியை கைது பண்ண முடியும். ஆனா விசித்திரமாக இந்த காவல்துறை என்ன பண்றாங்கன்னா, ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த ஆடியோ பாருங்க, அந்த ஆடியோ பாருங்க, எந்த ஒரு ப்ரொடெக்ஷன் வெளியே லீக் ஆகுது. அது எப்படி லீக் ஆகுது? நான் உறுதியா சொல்றேன், அந்த ஆடியோ திட்டமிட்டு அந்த காலகட்டத்தில் அரசியலுக்காக பயன்படுத்துறதுக்காக லீக் செய்யப்பட்டது. அதை ரகசியமாக கசிய விட்டு அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு இல்லையா, அதன் மீது ஒரு பெரிய அரசியல் சாயத்தை பூசி, இந்த போட்டு ஆளுநருக்கு எதிராக ஒரு அரசியல் சாயத்தை பூசி வேகமா நகர்த்தினதே முழுக்க முழுக்க திமுக சார்புடைய ஊடகங்கள். இதனால என்ன நமக்கு மறைஞ்சு போச்சு அப்படின்னா, முதல் குற்றவாளி, முக்கிய குற்றவாளி தேடுற வேலை இல்லையா, அதுல ஏன் காவல்துறை ஈடுபடல அப்படின்ற முக்கியமான கேள்வியை யாருமே எழுப்பாம விட்டுட்டோம். இந்த மாதிரி விவகாரத்துல இந்தியா முழுவதும் இன்னைக்கு நேரத்து கிடையாது, இந்த மாதிரி சம்பவங்கள் வேலை பார்க்குற இடத்துல உண்டு, படிக்கிற இடத்துல உண்டு. இந்த மாதிரி சம்பவங்கள் வரும்போது இதை காவல்துறை பொதுவாக எப்படி கையாளுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் வரும்போது அதுக்கான முதல் குற்றவாளி இருக்காங்களே, அது வரைக்கும் இந்த விவகாரத்தை நூல் விட்டு பிடிக்கிறது இருக்கு, அது இவங்களுடைய புத்திசாலித்தனம். அதே மாதிரி இந்த மாதிரி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதிகளாகட்டும் இல்ல ஓய்வு பெற்ற காவல்துறையினராகட்டும் இந்த விஷயத்தை கையாளுறது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, வந்துச்சுல அது யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க நூல் விட்டு சரின்னு சம்பளிச்சு நகர்த்துன்னு வச்சுக்கவே, அது எந்த லொகேஷன்ல, அதாவது எந்த இடத்துல போக இருக்குது, யாருக்காக இவங்க ரெஃபர் பண்றாங்க, யாரை இவங்க பரிந்துரை பண்றாங்க, அந்த நபர் எங்க இருந்து இதை தொடர்பு கொள்றான், எங்க வர சொல்றான், இதுல யார் யாரெல்லாம் நெட்வொர்க்கா இயங்குறானுங்க, இது எல்லாரும் கூண்டோட பிடிக்கலாமா இல்லையா? கூண்டோட பிடிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் எனக்கு இருந்துச்சு. ஆனா முற்றிலுமா அந்த பக்கத்தே போகாம காவல்துறை திட்டமிட்டு, காவல்துறை அரசியல்வாதிகள் அப்படிதான் சொல்லணும், ஒட்டு மொத்தத்தை எங்க திருப்பிட்டாங்கன்னா அரசியல்வாதி போட்டு போல நேரா 2 மாசத்துக்கு முன்னாடி வந்தால ஆளுநர் தள்ளாடு தள்ளி நடந்தவருங்க ஆளுநர், அவர் போட்டு திருப்பிட்டாங்க. ஒட்டு மொத்தமா ஆளுநர் தான் உட்காந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படி மொத்தமா திருப்பினாங்க பாருங்க. இதுல முழுக்க முழுக்க சதி உண்டு, பத்திரிகையோட சதி உண்டு, காவல்துறையோட சதி உண்டு, இங்க அரசியல்வாதிகளோட சதியும் உண்டு. எல்லா பேரும் தப்பிச்சிட்டான், மொத்தமா தப்பிச்சுட்டு இதுக்கு வேலை பார்த்தாங்க பாருங்க நிர்மலா தேவி. நிர்மலா தேவின்ற கேரக்டர் திரும்ப சொல்றேன், இந்த நிர்மலா தேவின்ற கேரக்டர் பாருங்க, இதே மாதிரி எல்லா அலுவலகத்தையும் ஏதாவது இடத்துல பார்க்க முடியும். இந்த மாதிரி ஏதாவது வேலையை பார்த்து மேலே போறதுக்கு, தங்களுடைய ப்ரொமோஷனுக்காகவோ தங்களுடைய வருமானத்துக்காக இந்த மாதிரி வேலையை பார்க்கக்கூடிய நிறைய பேர் உண்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான 2ஆம் தர நபர் தான் இந்த நிர்மலா தேவி, அதுல இருந்து மாற்றுக்கு அர்த்தம் கிடையாது. ஆனா இந்த மாதிரி நபர்களை பயன்படுத்துற அந்த மிருகம் யாரு, அதுக்கு கேள்வி கிடைக்கவே இல்லையே, அதை நோக்கி விசாரணை போகவே இல்லையே, ஏன் அதை நோக்கி விசாரணை போகணும் எந்த நீதிமன்றம் கேட்கவே இல்லையே. இதுதான் என்னுடைய கேள்வி. இது நியாயமான நீதிமன்றங்கள் இது உண்மையான திசையை நோக்கி போதா, குற்றவாளியை கண்டுபிடிக்கிற நோக்கி போதா அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து கேட்கவே இல்லையோ, வெறுமனியா நிர்மலா தேவியோட இந்த விவகாரத்தை முடிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்களோ அப்படின்ற ஐயப்பாடு எங்க இருந்து வருது அப்படின்னா, நீங்க ரொம்ப சிம்பிள், நிர்மலா தேவியோடைய போன் ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லா எடுக்கிறீங்க, சரி, அவங்க யார் யாரோட கான்டாக்ட் வச்சிருந்தாங்க, சரி, அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும்ல, ஃபைனான்சியல் ரெக்கார்டு எப்படி இருக்குது, சரி, அவங்களோட பின்புலத்தில் யார் யாரெல்லாம் அதிக நாட்கள் தொடர்புல இருந்தாங்க, சரி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எடுத்தா அந்த முக்கியமான நபர் யாரு, இல்லாட்டி அது தொடர்புடைய நபர்கள் யாரு, அந்த இடையில கூட இன்னொரு நபர் யாரு, அவனையும் பிடிச்சி உள்ள போட்டு 4 சாது சாத்தி அந்த விவகாரங்களை எடுத்தா ஈஸியா இந்த மாதிரி போனா கூட அந்த ரெக்கார்டு தடம் இருக்கு இல்லையா, தடத்தின் வழியாக அவங்க போன் யார் யாருக்கெல்லாம் அடிக்கடி பேசினாங்க அந்த தடயத்தின் வழியாவோ, அவங்களோட வங்கி தடயத்தின் வழியாவோ, அவங்க எங்கெங்கெல்லாம் எந்த தொடர்புல வச்சிருந்தாங்க அந்த தடயத்தின் வழியாவோ போயிருந்தா கூட அந்த குறிப்பிட்ட நபரை பிடிச்சிருக்க முடியுமே. நிச்சயம் 100% பிடிக்கிறதுக்கான எல்லா வழியும் இருந்து அந்த குறிப்பிட்ட குற்றவாளியை தப்பிக்க விட்டது திட்டமிட்ட அரசியல் நோக்கத்தோட தான் இந்த ஒட்டுமொத்த விவகாரம் நகர்த்தப்பட்டிருக்குது. இங்கே வெறும் நிர்மலா தேவின்ற நபரோட அந்த ஒட்டுமொத்த விவகாரத்தையும் முடிக்கிறதுக்கு ஒரு பெரிய போர்ஸ் இயங்கி இருக்கு. இது நியாயமே கிடையாது. நிர்மலா தேவி ஜெயிலுக்கு போறது எந்த அளவுக்கு அவசியமோ அதை விட 100 மடங்கு, நான் திரும்ப சொல்றேன், அதை விட 100 மடங்கு மிக முக்கியமானது இந்த நிர்மலா தேவியை பயன்படுத்த அந்த மிருகம். அது எப்படி தப்பிச்சிச்சு?